ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நாங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமால தற்போது வளர்ந்து வரும் ஒரு இளைஞர்களின் நடிகரின் குறிப்பிடத்தக்கவர் தான் கவின். இவர் பயணித்த பாதை ஈஸி கிடையாது. ஆனா அதே நேரத்துல உற்சாகமும் உழைப்பும் கலந்த ஒரு வெற்றியான கதைன்னே சொல்லலாம். ஒரு இளம் நடிகர்களுக்கு, வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு இவரோட கதை ஒரு சிறந்த மோட்டிவேஷன்னே சொல்லலாம். விஜய் டிவியின் காணும் தொடர்ல தொடங்கி பின்னர் பிக் பாஸ் நிகழ்ச்சி இவையெல்லாம் அவருடைய ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்ட ஒரு லெவலான ஷோஸ் அண்ட் சீரியல்னே சொல்லலாம். பின்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான் இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதன் மூலமா தான் நிறைய ஃபேன்ஸ் அவர் சம்பாதிச்சாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஹீரோவாக ரசிகர்கள் மனதில் தனக்கு ஒரு தனி இடம் பிடிச்சு வச்சிருக்காருன்னே சொல்லலாம். 2023 வெளிவந்த தாடா திரைப்படம் கவினின் நடிப்புல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம் சொல்லலாம். அவர் நடிகராக மட்டுமில்ல, கதையை இழுக்கக்கூடிய ஒரு பிரதான கதாநாயகனாக கூட மாற்றி இருக்கு. இந்த படத்துல முக்கியமான 3 அம்சம் இருக்கு. குடும்ப பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். எளியது ஆனா ஒரு முன்னேற்றி மிகுந்த கதைன்னு சொல்லலாம். கவினி ஒரு நுட்பமான நடிப்புன்னு சொல்லலாம். இது ரசிகரிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு. கவின் ஒரு நல்ல ஹீரோவாக திகழ முடியும் என்பதற்கான ஒரு ஆரம்ப கல் தான் இது. அதே வருடம் தீபாவளிக்காக வெளியான ஒரு பிளடி பெக்கர் படம் ரசிகரிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இயக்குனர் சிவபாலனிடம் ஒரு டெபியூ படம் சொல்லலாம். தயாரிப்பு நெல்சன் திலீப்குமார். இருப்பினும் படம் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களை ஈர்க்க முடியல. கதையின் மெதுவான ஒரு போக்கு, சில விதமான ஒரு காட்சிகளின் வீழ்ச்சி ஆகியவை விமர்சனங்களை வரவழைச்சிருக்கு. ஆனா அது கவினின் ஒரு மதிப்பை குறைக்கல. எந்த நடிகரின் வாழ்க்கையிலும் ஒரு 2 தோல்விகள் இருக்கதானே செய்யும். முக்கியம் அந்த தோல்வியை எப்படி அவங்க எதிர்கொள்றாங்க, ஃபேஸ் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு கம்பேக் கொடுக்கறாங்க தான் யோசிப்பாங்களே தவிர ஒருத்தண்ட தோல்வி அவங்களை வீழ்த்த முடியாது. இப்போது ரசிகர் மத்தியில மிகுந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா, இந்த புதுப்படம் வர போது கீஸ். இந்த படத்தை இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் தான் இயக்குறாரு. கதாநாயகன் கவின். இந்த படம் ரிலீஸ் ஆனது ஜூலை 2025 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை தாமாகவே கவின் தனது ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்துக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அனுபவமிக்க ஒரு இயக்குனர், கவினின் ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு புதிய ஒரு பரிணாமம், ஒரு காதல், காமெடி, த்ரில்லர் கடந்த ஒரு கேட்டகரி அனைத்தையும் உள்ளடக்கிய கதை தான் இது. இளைஞர்கள் மத்தியில ஒரு அதிகம் பேசப்படும் படமாக இது பார்க்கப்படும் சொல்லலாம். தமிழ் சினிமா என்பது ஒரு உணர்வுகளின் கரையா ஓடும் ஒரு நதி கைஸ். ரசிகரை நேசிக்கும் ஹீரோக்களை அவர்கள் சோதனை நேரங்களிலும் கூட பின்தொடருவாங்க. கவின் தற்போது எடுத்திருக்கு இந்த படம் அவருடைய நடிப்பிலும் திரைக்கதையிலும் ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கும் என்பது ரசிகர்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. சோசியல் மீடியால இப்ப ரசிகர்கள் என்ன செஞ்சுட்டு வராங்க சொன்னா, #கவினிஸ்பேக் கீஸ் என்ற ஹேஷ்டாக்களை ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. யூடியூப்ல கூட டீசர் வீடியோக்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல கூட ரசிகர்கள் உருவாக்கப்படும் ஃபேன் புக், ஃபேன் பேஜ்னு சொல்லிட்டே போலாம். உண்மையா சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயம் முக்கியமா நான் கண்டேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கதை இருக்கான்னு பாக்குறாங்க. அதனாலதான் அந்த படத்துக்கு வெற்றின்னு ஒரு ஹேஷ்டாக் கொடுக்குறாங்க. ஒரு பார்வை மிக்க ஒரு நடிப்பு இருக்கான்னு பாக்குறாங்க. அழகான படப்பிடிப்பு, உணர்ச்சிகளை தட்டி எழுப்பும் ஒரு பிஜிஎம் இருக்கான்னு பாக்குறாங்க. இவை அனைத்தும் தான் இந்த கிஸ் படத்துல இருப்பதற்கான அறிகுறிகள் இப்ப தற்போது வெளியாயிருக்கு. எந்த ஒரு சினிமாவும் அதன் ஹீரோவின் மற்றும் முயற்சியால் வெற்றி அடைய முடியாது. அது ஒரு கூட்டு பயணம். இயக்குனரோட எஃபெக்ட் இருக்கணும், மியூசிக் இருக்கணும், கதாசிரியரோட டயலாக், ஒளிப்பதிவாளர் மற்றும் ஒரு முக்கியமான ரசிகர்கள். ஒரு கிஸ் இந்த படம் வெற்றியாக மாறுமா என கேள்வி பல பேருக்கு இருக்கு. ஜூலை மாதம் தான் திரையரங்களுக்கு வரும் கைஸ். சோ வெயிட் பண்ணுங்க. நீங்க கிஸ் படத்தை எதிர்பார்க்கீங்களா? கவின் நடிப்பு உங்களை கவர்ந்திருக்குமா, கவர போகுமா, எப்படி இருக்கு, நீங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.